ரயில்வே கிராசிங் பிரிட்ஜ் சரிவிலிருந்து சற்று மூச்சு வாங்க இறங்கிக் கொதண்டிருந்தேன். எதிரே ஒரு பாட்டியும் சிறுவனும் மேலே ஏறிக் கொதண்டிருந்தார்கள். பாட்டி மிக தளர்ச்சியாக நடந்து வந்து கொதண்டிருந்தார். அவர்கள் கடந்து செல்லும் போது பேசிக் கொதண்டிருந்தது காதில் விழுந்தது. நான் தவுலைஞ்சு போயிடுவேவோனே ஒன்னு கைய பிடிச்சிக்கச் சொல்றியா? இது சிறுவன். இல்லடா, நான் தவுலைஞ்சு போயிடுவனே ஒன்னுதான். வயசாறதில்லையா? அவ்வளவுதான் காதில் விழுந்தது. கடந்து போய் விட்டார்கள். பாட்டி சொதன்ன வசனத்தை சற்று ஏகோசித்துக் கொதண்டே வந்தேன். அவர் என்ன பொருளில் சொல்லியிருப்பாரேயோ என்னவேயோ. அல்லது நகைச்சுவையாக கூட சொல்லியிருக்கலாம். அல்லது உண்மையாகவே கூட சிறுவனின் தயவு அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம். என்றாலும் வயதில் மூத்தவர்கள் சொல்லும் சிறு சொதற்களிலும் நிச்சயம் அர்த்தமிருக்கும். ஏனெனில் அது அனுபவத்தின் மொழி. பல நல்லது கெட்டதுகளை கடந்து உணர்ந்து அந்த முதிர்ச்சியிலிருந்து உதிரும் மொழி. நிச்சயம் அதில் ஓர் வழிகாட்டுதலிருக்கும். பொதுவெளியில் இளம் பிள்ளைகளை கைப்பிடித்து அழைத்துச் செல்வது ஒரு சவாலான விஷயம். அனுபவமுள்ளவர்களுக்குத் தெரியும். எந்நேரமும் அவர்கள் கையை விட்டு விலகி சென்று விடலாம் அல்லது ஓடிவிடலாம். அதிலும் ஆபத்தான சூழல்களில்தான் அவர்கள் அதை அதிகம் செய்ய முயன்று பதட்டத்தை கிளப்பி விடுவார்கள். யாரும் தம்மை கட்டுப்படுத்தாத சுதந்திர உணர்வே இளமையின் அடையாளம். அதன் பின்விளைவுகளை யோசிக்கும் நிலையில் அவர்கள் இல்லை. அவர்களுக்குள் ஊற்றெடுக்கும் உற்சாகத்தை, செயல்திறனை எரிக்க ஏதாவது செய்தே ஆகஸ்ட் வேண்டும். என் கையைப் பிடிச்சிட்டே வா, எங்காவது விழுந்துடப் போரே என்று பாட்டி கடுகடுப்புடனும் எரிச்சலுடனும் சொல்லியிருந்தாள். அந்தப் பையன் வீம்புக்கென்றே அதை மீறியிருக்கக்கூடும். இளமையின் இயல்பு அது. இருவருக்குள் பகைமையும் எரிச்சலும்தான் மிஞ்சும். மாறாக பாட்டி ஓர் எளிய உத்தியின் மூலம் இதைக் கடந்து வருகிறாள் என்று ஒன்றிற்று. நான் தவுலைஞ்சுடுவேன் டோட், அதனால என் கையைப் பிடிச்சு பத்திரமா கூட்டிட்டுப் போ. இப்போது சிறுவன் தன்னை முக்கியமானவனாக, பொதருப்பானவனாக உணர்வான். பாட்டியை பத்திரமாக வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். பெரியவர்களின் உலகில் நுழைவதுதான். அந்த அங்கீகாரம்தான் சிறுவர்களுக்கு பிடிக்கும். எனவே இப்போதுதான் பாட்டியின் கையை அவன் விடவே மாட்டான். வீட்டிற்குச் சென்றதும் நான்தான் பாட்டியை பத்திரமா அழைச்சிட்டு வந்தேன் என்று கூட வெள்ளந்துதனமாக சொல்லக்கூடும். இப்போது இருவருக்குள்ளும் பகைமைக்கு மாறாக அன்பும் இணக்கமும் கூடும். ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். அனுபவத்தின் மொழிக்கு எப்போதுமே பயன் உண்டு. பொதருமையுடன் காது கொதடுத்து கேட்பயோம்.